சமூகத்தை விட்டு வெளியே இருக்கிறவனுக்கு நீ என்ன உறவா இருந்தாலும் கொண்டாட முடியாது. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார், திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருத்தங்க வந்து சொல்றாங்க, உமது தாயாரும் சகோதரர்களும் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு. வெளியே நிக்கிறாங்க. யாரெல்லாம் வெளியே நிக்கிறாங்க? மரியாளும் யாக்கோபு யூதா போன்ற சகோதரர்கள், இயேசுவுக்கு பிற்பாடு யோசேப்பு மரியாளுக்கு பிறந்தவர்கள் வெளியே நிற்கிறாங்க. உடனே இயேசு உள்ளே இருக்கிறவர்களை கை காண்பித்து, இவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் அப்படின்னார். சொல்லலாம், எங்க எங்க இளையகுமாரன் எங்கேயோ இருக்கிறான், அப்பா எங்கேயோ இருக்கிறார். உண்மையிலே அவனுக்கு அப்பா இவர் தான், இவருக்கு பையன் அவன் தான். ஆனா இந்த உறவை வெளியே வச்சு அவனால கொண்டாட முடிஞ்சுதா? இல்ல. எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க அப்பா பெரிய ஜமீன் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு தவிடு கொடுத்தாங்களா? தவிடு கூட கொடுக்கல. இன்னைக்கு பிள்ளைங்கிறோம், அப்பாங்கிறோம், ஆனா உறவை அனுபவிக்க முடியல. ஏன்? வெளியே இருக்கிறோம். எப்பொழுது ராஜ சமூகத்திலே மொர்தெக்காய் வருகிறானோ அப்பொழுதுதான் உறவு வெளிப்படுத்தப்படுகிறது. உறவு சிலுவையில் அவர் உருவாக்கிட்டார். உதவாத எண்ணில் நீர், ஆனா உறவை அனுபவிக்க முடியல. தெரியல. நான் உங்க ஒண்ணு விட்ட சொந்தம் தெரியுமா? நீ ஒண்ணு விட்டியோ ரெண்டு விட்டியோ, நீ உள்ள வந்தாதான். நீ ராக்கெட்டே விட்டாலும் உள்ள வந்தாதான் உறவு. வெளியே நின்று அது மரியாள் நிக்கிறாங்க, அது சகோதரர்கள் வெளியே தானே நிக்கிறாங்க. உள்ள வரட்டும். அவர் சமூகத்தில் வந்தாதான் உறவு. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான். எங்க இருக்கிறோம்? இன்னும் வாசலுக்கு வெளியே. உள்ள வர முயற்சித்தாயா? உள்ள வர பிரயாசப்பட்டாயா? ஆசைப்பட்டாயா? விரும்பணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் நம்முடைய ஏக்கமா இருக்கணுங்க, ஏக்கமா இருக்கணும். தேவ சமூகம் என்பது, தேவ சமூகம் நம்முடைய காதலா இருக்கணும், நம்முடைய பாடலா இருக்கணும், நம்முடைய தேடலா இருக்கணும். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவே? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியும். இன்னைக்கு இதெல்லாம் இல்ல, சும்மா கடமைக்கு. ஏங்க, இந்த சமூகத்தை அனுபவிக்க பழகணும். சமூகத்தை அனுபவிக்கிறதுனா, எனக்கு காலையில் அந்த எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்ல வச்சா, இந்த பிள்ளைங்க கையில் ஐஸ்கிரீமை கொடுங்க. ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அதை எப்படி சாப்பிடணும்னு எந்த பெற்றோராவது சொல்லி கொடுத்தோமா? பிள்ளைங்களும் வந்து இதை எப்படி சாப்பிடணும் எங்க இருந்து வந்து கேட்குமா? எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளவு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலும், இப்போ வாங்கி கொடுங்க, இது ஒரு ஐஸ்கிரீமே பார்க்காதது போலதான் சாப்பிடுவாங்க. பிள்ளைகளும் தள்ளைகளும் எல்லாரும் தான். ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு அது பிள்ளைங்க கையில கிடைச்ச மாத்திரத்துல அது எங்க தொடங்குன்னே தெரியாது. அது அது டேஸ்ட் பண்ணி இப்படிதான் பிரச்சனத்தை அனுபவிக்கும். நம்ம சர்ச்சா கூடும் போது எல்லாம் ஆர்டர்ல போகுது. ஆனா பிரச்சனத்துக்குள்ள நீ என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் அவர் உன்னை ஹக் பண்ண வரும்போது, ஆரம்ப ஜெபம் இப்பொழுது இவர்கள் பண்ணும். ஆண்டவர் என் பிரியமே, என் ரூபவதியே, ஆண்டவர் வெயிட் பண்ணுங்க. இந்த 1000 ஸ்தோத்திர பலி புக்கை பாத்தியாப்பா, நீ எடுத்தேன்னா 500 தான் ஆச்சு, இன்னொரு 500 முடிச்சு. எங்க சீமோன் என்கிற பரிசேயன் இயேசுவுக்கு விருந்து வைக்கிறான். எல்லாரும் கூட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுக்கு விருந்து வைக்கும் போது எல்லாரும் சீமோன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒருவள் அவர் பிரசனத்துக்குள்ள என்றாகிறாள். அந்த தேசத்துல பாவி என்று அழைக்கப்பட்டவள் அடி பின்னாடி வரா.
அவளுக்கு ஒண்ணுமே, அவ அனுபவித்தாள், அவள் உணர்ந்ததை அவ அனுபவிக்கிறாள். அங்க வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் ப்ரோக்ராம் பார்த்து அவ செய்யல. நேரம் அவருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கிட்ட வரா. சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க, அதை மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அவர் பிரசனம் தான் தேவை. உங்க பிரசனத்தில் சீரகில்லா சமகால தொடரா ஓ ராமம்ரோதனலரே, உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் என் தஞ்சமானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, ஜீசஸ் என் துருகமானிரே, நேர உள்ள வாரா. அவளுக்கு அழணும்னு தோணுச்சு, அழுதா. இந்த பிரசனத்துக்குள்ள ஃபுல்லா உணர்வுகள் சம்பந்தப்பட்டது, உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. அது ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்டது கிடையாது. முதலாவது பாடல், இரண்டாவது இப்பொழுது எல்லாரும் எழுந்து நின்று, இது உணர்வு சம்பந்தப்பட்டது. அவர் என்ன பார்க்கணும்னு நான் எப்படி விரும்புறேனோ அதே போல நான் அவரை பார்க்கணும்னு விரும்புறார். அவர் என் கூட பேசணும்னு நான் எப்படி விரும்புறேன் அதே போல நான் அவரோட பேசணும்னு விரும்புறார். அவர் என்கிட்ட வரணும்னு எப்படி விரும்புறேனோ அதே போல நான் அவரிடத்தில் செல்ல வேண்டும் என. உதவாத என்னையே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே நிறைவான என்னையே நிறைவா. சொல்லுங்க, உங்க பிரசனத்தில், உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் உறவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென், 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 ஹல்லேலூயா. இதுதாங்க வளர்ச்சி, இதுதான் உண்மையில வளர்ச்சி. வளர்ச்சி என்பது நான் எத்தனை வருஷம், நாங்க 4 தலைமுறை 5, இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது. வெளியே சொல்லாதீங்க, கேட்க அசிங்கமா இருக்கும். வளர்ச்சின்னு என்ன தெரியுமா? வளர்ச்சினா என்ன தெரியுமா? பாதத்துல முத்தமிடுறது, மார்பில சாய்ந்து இருக்கிறது, தோளில சாய்ந்து இருக்கிறது. இதுதான் சபையே. இப்படி நீ என்னைக்கு வளர போற? இப்படி நீ என்னைக்கு வளர போற? இதுதான் வளர்ச்சி. அவ வாரா, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் தப்பா நினைச்சான், அவ மைண்ட் பண்ணல. எனக்கு கிடைச்ச சான்ஸ் நான் மிஸ் பண்ணக்கூடாது. அவ யார்ட்டையும் அடுத்து என்ன பண்ணணும் அவளுக்கு தெரியும், அடுத்து என்ன பண்ணணும். பிரசனத்துக்குள்ள என்ட்ராயிட்டீங்கன்னு வைங்கள, அவன் நீச்சல் ஆழத்தின் தண்ணீர்ல ஒருத்தன் குதிச்சுட்டானா அவன் ஒண்ணும் பண்ணண்டா, அந்த தண்ணீர் அவனை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அவளுக்கு அழணும்னு தோணுது, உட்கார்ந்து இருந்து அழணும்னு தோணுது, உட்கார்ந்து இருந்து அழுறா. கண்ணீரை பாதத்துல ஊத்துன்னு தோணுது, பாதத்துல ஊத்துறா. திடீர்னு தலைமுடியால துடைக்கணும்னு தோணுது, துடைக்கிறா. இதையெல்லாம் சுத்தி இருந்தவங்க தப்பா பார்க்கும் போது, ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தவர் சாப்பாடை விட்டுட்டு அப்படி ரசிக்க ஆரம்பிக்கிறார். எங்க சிலெல்லாம் சாப்பிட்டா என்ன வந்து இடியே விழுந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா இவர் பாருங்க, விருந்து 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 சந்தோஷத்துக்கென்று வைக்கப்படும். அவரை சந்தோஷப்படுத்த இந்த சீமோன் விருந்து வைக்கிறான். அத இவர் காலை எடுப்பாருன்னு பார்த்தா அவர் கை எடுக்கிறார். இப்ப அவளுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது, பாதத்தை முத்தமிடுறா, அவருடைய பார்த்து ரசிக்கிறார். என்னைக்கு இங்க எதை செய்ய போறோம்? வழக்கம் போல வருவோம், பாட்டுக்கு ஓங்கி அடிப்போம், 2வது பாட்டுக்கு தூங்குவோம், 3வது பாட்டுக்கு திரும்ப கொஞ்சம் அலர்ட் ஆகும். டேவிட் பாஸ்டர் வந்தது முழங்காலில் போய் நிற்போம். அடுத்து இப்படியே தானே ஓடிட்டு இருக்கு. பிரசனத்துக்குள்ள என்ட்ராயிட்டா
சபையை நீ வளரணும், வளரணும். நான் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லாதவனே இப்படி விரும்புறேன்னா, இந்த சபை வளரணும்னு விரும்புறேன்னா, சொந்த ரத்தத்தை கொடுத்தவர் ஆண்டவர் கேட்கிற, நீ என்னைக்கு இப்படி செய்ய போற? இன்னைக்கு உனக்கு ஜோம் பண்ணணும்னா இன்னொருத்தருடைய சப்போர்ட் தேவை. என்னைக்கு இப்படி இருக்க போற? அது என்ன அவங்க தப்பா நினைப்பாங்க? பாரு, அந்த ஸ்திரியை இன்னும் பாவின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உன்னை விசுவாசிங்கிறாங்க, நீதிமான்ங்கிறாங்க, பரிசுத்தவான்ங்கிறாங்க, சபையில பெரியாள்னு சொல்றாங்க. அது அப்படி இப்படி சொல்றாங்க. எதுக்கு? எதுக்கு? நீ என்னைக்கு வளர போறேன்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த வாஞ்சை இருக்கணும். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க, நான் எப்போ வேணாலும் வருவேன்பா, நான் எப்பவும் வருவேன்பா. நான் காலைல 5ல இருந்து 6, சாயங்காலம் 7ல இருந்து 8 இல்லப்பா. எனக்கு நைட் 2 மணிக்கு தோணாலும் வருவேன்பா, காலைல 4 மணிக்கு தோணாலும் வருவேன்பா, மத்தியானம் 12 மணிக்கு தோணாலும் வருவேன்பா, நான் வருவேன்பா. உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம், உம் சமூகம் சமகலரதடர உயிரிலும் 137வது சங்கீதம், 137வது சங்கீதத்தில் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து ஜனங்க அழுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, 6வது வசனம், நான் உன்னை எருசலேமே, முக்கியமான மகிழ்ச்சி எருசலேமே, நான் உன்னை, எருசலேம்ங்கிறது அவருடைய நகரம், தேவ சமூகம். எருசலேமே, நான் உன்னை நினையாமலும் என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு நான் பேசாமலே போயிடுறேங்கிறான். உண்மையில இப்படி யார் அழுதுருப்பாங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் அழுதுருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது அவங்க தானே. பாபிலோன், அதாவது எகிப்தின் சிறையிருப்பு, பாபிலோன் சிறையிருப்பு. இது ஒரு சாட்டர்டே பிரேயர்ல கொஞ்சம் டீட்டெயிலா பேச வைத்தார். அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போகலான்னு டச் பண்ண விரும்புறேன். எகிப்தின் சிறையிருப்புக்கும் பாபிலோனின் சிறையிருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. எகிப்தின் சிறையிருப்பு என்பது இவர்களை அடிமைப்படுத்தினது, அடிமையை கொண்டு போய் வேலை வாங்கி வக்கீல் கூட கொடுக்காம. ஆனால் பாபிலோன் சிறையிருப்பு அப்படி இல்லை. நல்ல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி, நல்ல ராஜ போஜனம், ராஜ வஸ்திரம், ராஜஸ்தானங்கள்லாம் கொடுத்து வைக்கப்பட்டது.